காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுமா? இந்த பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய விளக்கை அவர் ஏற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஒருவேளை இருளின் பாதையிலே கடந்து செல்லலாம். வியாதி என்கிற இருள், போராட்டங்கள் என்கிற இருள், மன சஞ்சலங்கள் என்கிற இருள், ஆறுதலற்ற நிலைமைகள் என்கிற இருள், இப்படிப்பட்டதான பாதைகளின் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுக்காக அவருடைய விளக்கை ஏற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது 18வது சங்கீதத்திலே அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீரப்பா. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றும் போது நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அடுத்த வசனத்திலே அழகாக அறிக்கை செய்கிறார். ஆண்டவருடைய ஒளி மாத்திரம் நம்முடைய வாழ்விலே கடந்து வருமே ஆனால், அவர் மாத்திரம் நம்முடைய விளக்கை ஏற்றுவாரே ஆனால், நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய போராட்டங்களின் வழியாய் கடந்து சென்றாலும் அதிலிருந்து ஜெயத்தை பெற நாம் வல்லவர்களாயிருக்கிறோம். ஒருவேளை பெரிய சேனையாயிருக்கலாம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இதை எப்படி நான் பாய போகிறேன், இந்த மதிலை நான் எப்படி தாண்ட போகிறேன் என்று பல கேள்விக்குறியான சூழ்நிலைமையில இருக்கும்போது அவர் நம்முடைய விளக்கை ஏற்றி அவருடைய கிருபையினாலே சேனைக்குள் பாய்ந்து சென்று மதிலை தாண்டும்படியான கிருபையை அவர் தர வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நம்புகிற பிள்ளைகளே, அவர் நிச்சயமா இந்த காலை வேளையில் இந்த ஆசீர்வாதத்தினால திருப்திப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்ற வேண்டும். ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றும் போது நம்முடைய வாழ்வு பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாய் மாறும். ஏசாயா 60:1 வாசிக்கிற, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறதல்லவா, வார்த்தை சொல்லுகிறதல்லவா. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே அவர் மாத்திரம் நம்முடைய விளக்கை ஏற்றுவாரே ஆனால் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். அவருடைய ஒளி நம்மிலே வந்ததே ஆனால் அவருடைய காரிருள்கள் மறைந்து நம்முடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். பிரியமானவர்களே, இருளான பாதை வழியாய் நான் கடந்து செல்கிறேனே என்று வேதனையின் மத்தியிலே, அங்கலாய்ப்புகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலே யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்க, அவர் சொல்லுகிறார், யோபு 29வது அதிகாரம், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய தீபம் என்னுடைய தலையின் மேல் பிரகாசித்தது. இந்த காலை வேளையிலே நம்முடைய விளக்கு எரியப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்வு வெளிச்சமாக மாற வேண்டுமே ஆனால், அவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. தீபம் என்றால் என்ன? வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் நம்மை தேற்றுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைமைகளையும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு, வேத வசனங்களை பிடித்து கொண்டு
நாம் வாழுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். அப்படி நம்முடைய தலையின் மேல் அவருடைய வசனமாகி அந்த தீபம் பிரகாசிக்கும் போது, அவர் அருளுகிற அந்த வெளிச்சத்தினாலே, அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கும் வெளிச்சமா இருக்கிறது அல்லவா, அந்த வெளிச்சத்தினாலே ஆண்டவர் நம்முடைய இருளை கடந்து போகும்படி அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, வசனத்தை பிடிக்கிறவர்களா இருக்கிறோமா? வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது ஏதோ கடமைக்காக இன்றைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும், நான் வாசிக்கணும், அந்த கடமைக்காக நாம் செய்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. இந்த வார்த்தை என்னோடு என்ன பேசுகிறது? என் வாழ்வில நான் என்ன மாற்றி அமைக்க வேண்டும்? என் வாழ்வில நான் என்ன செய்தால் என்னுடைய வாழ்வு பிரகாசிக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் கடந்து அந்த வார்த்தையை நாம் உட்கொண்டு வாழுகிறவர்களாய் இருக்கும்போது அவர் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே செய்வார். உடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். உடைய வசனத்தை அதிகமாய் பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எதை காட்டிலும் எந்த மனிதர்களுடைய எவ்வளவு பெரிய மனிதர்கள் என்னென்ன சொல்லி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகள், நாம் இந்த உலகத்துல எப்படி நடக்கணுங்கிற வார்த்தைகளை வேத வசனமாகிய அந்த தீபத்துக்குள்ளாய் அவர் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் அதன்படி செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது நம்முடைய இருள் வெளிச்சமாக இந்த காலை வேளையிலே மாறும். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாய் மாற்றுவார். யோபுனுடைய வாழ்விலே அவனுடைய இருளை வெளிச்சமாக மாற்றினவர், இருளை கடந்து போக பலனை கொடுத்தவர். இந்த காலை வேளையில இருளின் பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இருந்து ஒரு வெளிச்சத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே அவருடைய கிருபையினால நிறைத்து அவருடைய இந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்ம எல்லாரையும் நிரப்பி அவர் வழி நடத்துவா.